நாட்டுக்கோழி எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு பார்க்கலாம். தலை நல்லா கொதிக்குது. இப்போ உப்பு எல்லாம் கரெக்டாக பார்க்கலாம். காரம் எல்லாமே போதும். நான் உப்பு மட்டும் பார்த்துக்கலாம். கறி பீஸ் ஒன்று எடுத்து டேஸ்ட் பார்த்துக்க வேண்டியதான். சமையல் பண்ணுறவங்க இந்த மாதிரி தான் டேஸ்ட் பார்க்க முடியும். இதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்த்துக்கலாம். நல்லெண்ணெய் 100 ml ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 200 கிராம், சின்ன வெங்காயம் 150 கிராம் அதையும் போட்டு வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு 75 கிராம் அது நல்லா வதங்கணுன்னா, தக்காளி 2 தக்காளி போட்டு வதக்கிட்டு நல்லா வதங்கினோன்னா, உப்பு அதிலே ஃபஸ்ட்டு போட்டோன்னு வெங்காயம் சீக்கிரம் வதங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வதங்கிடும். அதுக்கு முன்னாடி குக்கரில் நாட்டுக்கோழி, மல்லிப்பொடி 1 ஸ்பூன், தனி மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் அதெல்லாம் போட்டு வேக வச்சு, தண்ணி சேர்த்து கொஞ்சம் வேக வச்சுட்டு, தனியாக அதை வேக வச்சு எடுத்துக்கணும். இது நல்லா வதங்கினோன்னே, இஞ்சி பூண்டு தக்காளிலாம் போட்டு வதங்கினோன்னே, அந்த வேக வச்சு குக்கரில் வச்ச கறி எடுத்து இதில் போட்டு அப்படியே சோறில் கிண்டிகிட்டே இருக்கேன். கருப்பில் வந்து வெங்காயம் வதக்கும் போது சேர்த்து போட்டுடணும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் பண்ணிடலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அருமையான நாட்டுக்கோழி ரெடி ஆயிடுச்சு. நாட்டுக்கோழி வதக்கல்னு சொல்லலாம், பிரட்டுன்னு சொல்லலாம். நல்லா ஊற்றி சாப்பிடும் போது தண்ணி கொஞ்சம் கிரேவி அதிகமாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த தண்ணி பதமாக இருக்கும்போது ஆஃப் பண்ணி விட்டுருணும். இட்லி தோசை சாப்பிடும்போது கொஞ்சம் தண்ணியாக தான் நல்லாயிருக்கும். அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் முன்னாடியே ஆஃப் பண்ணிடலாம். சாதத்தில் அப்படியே போட்டு விரைச்சி சாப்பிட்னா கொஞ்சம் வந்து இந்த மாதிரி திக்கானோன்னா ஆஃப் பண்ணால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் வேணால் வந்து நைட்டுக்கு வந்து தோசை இட்லி சாப்பிட்றவங்க சுடு பண்ணி சாப்பிட்டுக்க, தண்ணி கொஞ்சம் சேர்த்து தண்ணி வைக்க வேண்டியதான். அவ்வளோதான். ராஜசல்லி என்னோடய சேனல் தொடர்ந்து பாருங்கள். இதே மாதிரி நல்ல வீடியோக்கெல்லாம் சமையல் வீடியோக்கெல்லாம் எடுத்து அப்லோட் பண்ணுறேன். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள்.